சிபா ஸ்பைனல் இன்ஜூர்ட் பர்சன் அசோசியேஷன் தண்டுவடம் காயமடைந்தோர் அமைப்பு. நம் உடலின் இயக்கம் மற்றும் உணர்வு நரம்புகளை மூளையுடன் இணைக்கும் நரம்புகளின் தொடர்தான் தண்டுவட நரம்பு மண்டலம். இது உடலின் இயக்கத்தை மூளையின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள உதவுகிறது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த தண்டுவடம் மிக வேகமாக வாகனத்தை ஓட்டுவதாலும் விபத்தினால் ஏற்படும் தண்டுவட எலும்பு முறிவு, அதன் செவ்வு பகுதி வீக்கம், எலும்பு நகர்வு, வயது முதிர்வு மற்றும் பிறவி குறைபாடு போன்ற காரணங்களாலும் பாதிக்கப்படுகிறது. இது தவிர காசநோய் கிருமி மற்றும் பிற நோய் கிருமி தாக்குதலாலும் தண்டுவட பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. பொதுவாக விபத்தினால் தண்டுவட எலும்பு முறிந்தால் உடைந்த எலும்புகளுக்கு இடையில் அல்லது தசை நார்களுக்கு இடையில் நரம்புகள் அழுத்தப்படும் நிலை உருவாகும். அதனால் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் தடைபடும். மேலும் அவ்வாறு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கீழே உள்ள உறுப்புகளுக்கும் மூளைக்கும் இடையே உள்ள தொடர்பு துண்டித்து போகும். அதனால் தசைகள் இயக்கமின்மை, மலம், சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும். அதேபோல் தண்டுவடத்தின் எலும்பு கழுத்து பகுதியில் முறிந்தால் கைகால்கள் செயலிழப்பு, மார்பு மற்றும் வயிறு, முதுகு பகுதி முழுவதும் உணர்ச்சி இல்லாத நிலை ஏற்பட வாய்ப்பு உண்டு. மேல் கழுத்து எலும்பில் முறிவு ஏற்பட்டால் மூச்சு திணறல், உணவு விழுங்குதலில் பிரச்சனை ஏற்படும். கழுத்து எலும்புக்கு கீழ் என்றால் கால்கள், உடல் இருப்பு தசைகள் பாதிக்கப்படும். இதனால் படுத்த படுக்கையாக இருக்கும் நிலை ஏற்படலாம். மூளையிலிருந்து வரும் கை மற்றும் கால்களுக்கான நரம்புகள் தண்டுவடத்தின் வழியாகவே கீழிறங்கி வருகின்றன. கழுத்தில் உள்ள தண்டுவடத்தில் அடிபட்டால் 2 கைகளும் 2 கால்களும் செயலற்று போகும். இதனை மருத்துவத்தில் குவாட்ரிப்ளீஜியா என்று கூறுவோம். செயல்திறன் மட்டுமல்லாது அனைத்து விதமான உணர்வுகளும், தொடுதல், வலி, வெப்பம், குளிர், அதிர்வு அற்றுப்போய்விடும். சிறுநீர், மலம் கழிப்பதற்கான நரம்புகளும் தண்டுவடத்தின் வழியாகவே கீழிறங்குவதால் இந்நரம்புகளிலும் பாதிப்பு ஏற்படும். இடுப்புக்கு மேலே உள்ள முதுகு தண்டுவடத்தில் அடிபட்டால் கால்கள் இரண்டும் செயலிழந்து போகும். இதனை பாராப்ளீஜியா என்று கூறுவோம். இத்தகைய பல்வேறு விதமாக தண்டுவடம் பாதிப்பு ஏற்பட்ட நபர்களை கண்டறிந்து தங்கள் அமைப்பில் சேர்த்து அரசு திட்டங்களை அவர்களுக்கு பெற்றுத்தர உதவும் அமைப்பு சிபா ஸ்பைனல் இன்ஜூர்ட் பர்சன் அசோசியேஷன் தண்டுவடம் காயமடைந்தோர் அமைப்பு. சிபா அமைப்பில் தமிழ்நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். தண்டுவடம் காயமடைந்தோர் அமைப்பு தமிழ்நாடு சங்கங்களின் சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு சுய உதவிக்குழு. தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தண்டுவடம் பாதிப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், சக தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை ஆதரவளிக்கும் வகையில் செயலாற்றும் ஒரு அமைப்பு. தண்டுவடம் பாதிக்கப்பட்ட எங்கள் குழு நண்பர்கள் பலர் அவர்களின் உடல் சார்ந்த சூழ்நிலை காரணமாக வெளியே வர முடியாமல் வீட்டிற்குள்ளேயே அடைந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் தரும் விதமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தண்டுவடம் காயமடைந்தோர் அமைப்பின் நண்பர்கள் ஒன்று கூடி மகிழும் சிபா சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தி வருகிறோம். மேலும் சிபா அமைப்பு மாவட்டத்திற்கு ஒரு பொறுப்பாளர் என்று நியமித்து செயல்பட்டு வந்த நிலையில் தகவல் திரட்டும் பணியை எளிமையாக்கும் வகையில் தற்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் வட்டார அளவில் ஒரு பொறுப்பாளரை நியமித்து செயல்பட்டு வருகிறது. வட்டார பொறுப்பாளர்கள் அனைவரும் மாவட்ட பொறுப்பாளரின் நேரடி கட்டுப்பாட்டில் அவருக்கு உதவியாக வட்டார அளவில் தகவல் திரட்டி மாவட்ட பொறுப்பாளருக்கு தந்து அரசு உதவிகள் பெற்றுத்தர உதவியாக சேவை மனப்பான்மையுடன் பணிபுரிகிறார்கள். மாநில அளவில் தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகியோர் முக்கிய நிர்வாகிகளாக பங்களிப்பு வகித்து இந்த அமைப்பை வழி நடத்துகிறார்கள்.